ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே தன்மானம் அப்படின்ற ஒன்றே இல்லவே இல்லை. அங்கே எல்லாமே கெட்டு போச்சு. அவங்கள வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எல்லாமே பண்ணி அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் யாருமே அப்படின்னு நினைக்கவே இல்லை. ராஜேஸ்வரி தான் அந்த மாதிரி கொடூரமாக நடந்துக்கிறான்னா நம்ம அன்னபூர்ணி அம்மா கூட அப்படி நடந்துப்பாங்க. என்ன மல்லி, பழசெல்லாம் மறந்துட்டீங்களே. நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்த நேரத்துலையும் அந்த வீட்டில் இருந்து உங்களை துரத்த பார்த்த நேரத்தில் உங்கள் பெரியம்மா தான் வந்து உங்களுக்கு கை கொடுத்துருக்காங்க. எத்தனை வாட்டி உங்களை அந்த வீட்டுக்கு கூட்டு போயிருக்காங்க, என்னென்ன பண்ணாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்தில் மறந்துட்டு கடைசியில் அவங்கள கெட்டவங்களாக்கிட்டீங்களே, இது உங்களுக்கே பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை நாக்கு அப்படிங்கிற மாதிரி 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கணும் போல இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து வெளியே போனவங்க எதையோ உனத்தை பறி கொடுத்த மாதிரி, எதையோ உனத்தை விட்டுட்ட மாதிரி அப்படியே முன்னே என்ன வருது பின்ன என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அதை பார்த்து நம்ம மல்லி இருக்காங்க, மச்சி ராஜேஸ்வரி இருக்காங்க இல்லையா, அவங்க கூட்டாளிங்க 2 பேர், இந்த நிஷாவும் ரஞ்சிதாவும் காரில் அப்படியே சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. எப்படியோ நம்ம நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. இது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க 2-3ங்களும் ஊர் சுற்ற போகலாம் அப்படின்ற சாக்கில் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு போயின்னுக்குதுங்க. அப்போ வந்து மல்லி ரோட்டில் போயின்னுக்குறாங்க. என்னது இது, பேக்கை தூக்கிட்டா, ஓஹோ அந்த விஜய் அடித்து துரத்திட்டானா, அப்பாட இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக தான் இத்தனை நாளாக காத்துட்டு இருந்தேன். எப்படியும் இந்த இதை முடிச்சிட்டான். இவ்வளோ நாளாக நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேனோ அதை ஒரே நிமிஷத்தில் அந்த இவன் இருக்கானே விஜய் முடிச்சு விட்டான். இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதை பற்றி நான் வந்து இப்போ நினைக்கல. ஆனால் இந்த மல்லியை ஏதாச்சும் விருப்பேற்றுமே அதை தான் நான் இப்போ முழு நேரமாக பார்க்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவளை விருப்பேற்றாத போயிட்டோமே அப்படின்ற ஒரே கவலை என்னை வாழ்க்கை முழுக்க உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காரை வேகமாக கொண்டு போகிறாங்க. அவளை இடிக்கிற மாதிரி போய் வச்சு அதுக்கப்புறம் அவள் திரும்பி ஒரு ஷாக் கொடுப்பா பார்த்தியா, அதை வந்து நான் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிஷா ஃபாஸ்ட்டாக போய் முன்னாடி நிறுத்த பார்க்குறேன். அதுக்குள்ளே அங்கே வந்து அரவிந்த் நின்றுக்கிட்டு சர்ன்னு இழுத்துடுறாரு. என்ன மல்லி மேடம், என்ன ஆச்சு உங்களுக்கு, பின்னாடி கார் வர்றது கூட தெரியாமல் போயிட்டுருக்கீங்க, என்ன தான் ஆச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி இருக்கீங்க, விஜய் சார் எங்க, உங்களுக்கு நீ கல்யாணம் நாளாச்சு, அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி தனியாக ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, கையில் என்ன பேக் அப்படின்னு சொல்லிட்டு 1000 கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் யாருங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு, எனக்கு கல்யாண நாளாக இருந்தானே எந்த நாளாக இருந்தானே உங்களுக்கு என்ன வந்தது, நீங்கள் எதுக்கு அதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு அவங்க கேட்க, அது இல்லை ஒரு லாக்கெட்டில் வந்து நீங்கள் வெண்பா விஜய் சார் 3 இருக்கிற மாதிரி ஒரு லாக்கெட் ரெடி பண்ண தர சொன்னார். அதை நான் பண்ணி கொடுத்தேன். வீட்டில் ஃப்ரேமெல்லாம் கூட போட்டு வச்சு ஃபோட்டோ மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டாரே, அதை கூட நான் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். அதுக்கு கேட்டேன், என்னடா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகிடுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் சர்ப்ரைஸ் ஆக வேண்டிய அவசியமும் இல்லை, எனக்கு சர்ப்ரைஸ் ஆக வேண்டிய வேலையும் தேவையில்லை. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டேன், இப்போ அவங்களையும் இழந்துட்டேன். நான் நல்லதுன்னு நினச்சி போனது எல்லாமே எனக்கு கெட்டதாக முடிஞ்சிச்சு. இனிமேல் எனக்கு வாழ்க்கையே இல்லை, நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிற எதுவுமே நான் நம்ப முடியலன்னா அதுக்குள்ளே அந்த ராஜேஸ்வரி இறங்கி வந்துடுறான். என்ன மேடம், நீங்கள் விஜய் விட்டு வந்ததுக்கு காரணம் இதுதானா, கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த விஜய் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அவன் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு இருந்தான், அவனை வந்து மறக்க முடியாது, அதனால தான் இப்போ விஜய் விட்டு வெளியே வந்துருக்கீங்க கரெக்டாக, அதுதான் மறக்க முடியாமல் அவங்க கூட சுற்றிட்டு இருக்க கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, இதை பற்றி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு அருகதையே இல்லை. அவர் வந்து எனக்கும் சரி விஜய்க்கும் சரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அப்படிப்பட்டவரை வந்து அசிங்கப்படுத்தி பேசினேன், உன் நாக்கி அழுகிறோம், ஒழுங்கு மரியாதையாக போயிடணும். நான் போயிடுறேன் நான் ஏன்னா உன் கூடவே இருக்கேன்னு சொல்கிறேன்னா இல்லை என் வீட்டுக்கு உன்னை கூட்டு போயிருன்னு சொல்கிறேன்னா, அதெல்லாம் கனவுல கூட நடக்காது, அதெல்லாம் நீ நினச்சி கூட பார்க்காத. ஆனால் இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட, நீ எங்கே போவியோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. கவலைப்படுற மூஞ்சா பாரு அப்படின்னும், நீ கவலைப்பட மாட்டே மல்லி, நீ கவலையே பட மாட்டே. ஏன் சொல்லு, நீ இப்போ இந்த விஜயை விட்டுட்டு இந்த இவருக்கான அரவிந்த் இவன் கூட வந்துட்டல, நீ அவன் வீட்டுக்கு போவ, இல்லைன்னா அவன் கூட எங்கேயாச்சும் போவ, அப்படி போகிறதுக்கு எல்லாத்தையுமே உனக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீ எங்கே போனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ எங்கேயாச்சும் போய் தொலை. ஆனால் நீ இப்படி ரோட்டில் வந்து நிற்கிற பார்த்தியா, அதை பார்க்கறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை வந்து நான் அனுபவிக்கணும்ல, அதுக்காக தான் நான் வண்டியை நிறுத்தினேன், தவிர உன் மேலே பரிதாபப்பட்டெல்லாம் நான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு நிமிஷம் கூட நினச்சிடாது சரியா அப்படின்னு நினச்சிட்டுன்னு வச்சுக்கோ, அது உனக்கும் அசிங்கம், எனக்கு அதை விட அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசிங்கிறா. இதுக்கு மேலே கதவை அடிச்சுன்னு வச்சுக்கோயேன், மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மல்லி இருந்துக்கிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நிர்கதியாக நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு போகிறதுக்கு வேறு இடமே இல்லையான்னு கேட்டால் வேறு இடமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அவங்க பெரியம்மா, அவங்க அண்ணன், இவங்க 2 பேரை தவிர வேறு யாரையும் தெரியாது. அந்த இவங்க இருக்காங்களே நாகு, அவங்க அப்போ வந்து தலைப்படம் அடிச்சுக்கினாங்க, அவங்க பேச்சே வேணாம், அவங்க பிரச்சனைக்கே போகாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அது எதையும் கேட்காம இவங்க ஆடிட்டு இருந்தாங்கல்ல, இவங்களுக்கு இதுவும் தேவைதான் இன்னும் தேவைதான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துவாங்களேன்ட்டு அங்கேயும் போக முடியாமல் அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.